வணக்கம். இன்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். வள்ளுவ பெருந்தகை மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மாமனிதர். ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பயனுள்ள செயல்களை நாம் செய்ய வேண்டும், மக்களுக்கு அந்த வாழ்வியல் படியே சென்று அவர்களுக்கு பயனை கொடுக்க வேண்டும். எவ்வளவு சிந்தனை அவரிடம் இருந்தால் அவர் நமக்காக இதனை தொகுத்திருப்பார். நினச்சி பாருங்கள், நம்ம அதை பார்த்துருக்கோமா? அவர் ஏதாவது நமக்கு உறவினரா, இரத்த பந்தமா? எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உலகம் இனி இப்படித்தான் இயங்கும், அந்த வாழ்வியல் ஓட்டத்திற்கு ஏற்ப நாம் கருத்துக்களை கூறி இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய பெருமானார் அல்லவா? அவர் அடி தொழுது நாம் அவருடைய கருத்துக்களை கேட்டு பயின்று அந்த கருத்தின் வழியே வாழ்வியலை நடத்தினால் நாம் என்றென்றும் எல்லோர் மனதிலும் நிலை பெறுவோம். வள்ளுவ பெருந்தகை மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிலராவது நம்மை அவர்களுடைய நினைவில் கொள்ளுவார்கள். அதுதான் நம்மளுடைய பிறப்பின் பயனாக இருக்கும். இன்று 8வது குறளை நாம் காணலாம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடன் அறி காட்சியவர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடன் அறி காட்சியவர். சிறந்த ஒழுக்க பண்புகளோடு மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை கடத்தி அதன் வழியே நடக்கக்கூடிய சிறந்த அறிவை பெற்ற ஒழுக்க சீலர்கள் செல்வ வளம் இல்லாத போது கூட, அந்த செல்வம் எப்பயுமே இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த செல்வ வளம் இல்லாது போனாலும் கூட அந்த காலத்திலும் தன் நிலையிலிருந்து தவற மாட்டார். ஏதோ ஒரு உதவி இந்த காலத்தில் இப்பொழுது என்னால் எப்படி செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுவார்களே தவிர என்னிடம் ஒன்றும் இல்லையே என்று எண்ண மாட்டார்கள். ஒரு சிறந்த உதாரணம் பார்க்கலாம். கர்ணன் போர்க்களத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டார். இறக்கும் தருவாயில் கண்ணன் சென்று கேட்கிறார், உன்னுடைய தர்மத்தை தானம் செய்யும். நாம் என்ன சொல்லுவோம்? போடான்றுவோம். நம்மளானா எனக்கே ஒன்றும் இல்லை, உனக்கு என்னத்தை தரதுன்னு சொல்லுவோம். ஆனால் என்னிடம், ஐயோ நீ வந்துட்டியே, என்னை நாடி வந்து விட்டாய், உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்ல, உன்னுடைய தான தர்மங்களை எனக்கு வார்த்து விடு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, அம்ப பிடிங்க இந்த ரத்தத்தை அவர் கையில் அவன் கொடுத்துட்டான். இதுதான் ஒப்புரவு. ஏன்னா அவனுடைய பண்பு என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய்தல் இல்லையா? வள்ளல். அப்போது இறக்கும் தருவாயில் கூட ஒருவன் தன்னுடைய ஒப்புரவோடு நின்று மாய்ந்தான் என்றால் அவன் மிகச்சிறந்தவன். இப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்வில் கடைசி காலத்தில்னு இல்லை, பணமே இல்லைன்னா கூட நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்போ தான் நம்மெல்லாம் ஒப்புரவாளர்கள். சிறந்த ஒழுக்கச் செயல்களினின்று தவறாது நடக்கக்கூடிய நல்ல மக்கள் தம்மிடம் செல்வ வளம் குறைந்தால் கூட அதனை கருத்தில் கொள்ளாது தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் இந்த உலகினருக்கு வழங்குவார்கள் என்று வள்ளுவம் கூறுகிறது. அதன் வழி நாமும் நடந்துதான் சென்று பார்ப்போமே. நன்றியுடன் விடை பெறுகிறேன். இன்று